श्रीमद् भागवतन्नाम पुराणं लोकविश्रुतं शृणुयात् श्रद्धया युक्तः मम சந்தோஷகாரணம். பாகவத புராணத்தை பாராயணம் செய்பவர்கள் பெருமானுக்கு மிகுந்த இன்பத்தை அளிக்கிறார்கள். பாகவத புராணத்தில் பகவானே இருக்கிறபடியால் அவனை அனுபவித்த பேரின்பமும் அதை பாராயணம் செய்பவர்களுக்கு கிட்டுகிறது. இந்த புராணத்தில் மொத்தம் 12 ஸ்கந்தங்கள். அந்த 12 ஸ்கந்தங்களிலே நாம் நேற்றோடு 7 ஸ்கந்தங்களுடைய பொருளை அனுபவித்து முடித்தோம். இன்று தொடக்கமாக 8வது ஸ்கந்தத்தை பார்க்க வேணும். 8வது ஸ்கந்தத்தில் 4 முக்கியமான கதைகள், வரலாறுகள் உள்ளன. இப்போ நாம் முதல்ல பார்க்க போகிறது, கஜேந்திரன்கிற யானைக்கு பகவான் கருடன் பேரிலே ஏறி ஓடோடி குளக்கரைக்கு வந்து முதலையை முடித்து ஆனையை காப்பாற்றினான். கஜேந்திர மோட்சம் முதல் கதை. அதற்கப்புறம் திருப்பார்க்கடலை கடைந்து தேவர்கள் அசுரர்கள் ஆகிய 2 பேருக்காகவும் நன்கு செயல் புரிந்து அமுதத்தை எடுத்து தேவர்களுக்காக பிரித்து கொடுத்தான். அதை பெற்ற பிற்பாடுதான் இந்திரன் தன் இழந்த செல்வத்தை மீட்டு கொண்டான். 2வது சரித்திரம் பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் 3வது, பலி மகாராஜா இந்திரனுடைய 3 லோகங்களை பறித்து போக பகவானே வாமனனாக திருவவதாரம் பண்ணி திருவிக்கிரமனாக உலகத்தையே தாவி அளந்தான். தான் சிறு பிள்ளையாக போய் தன்னுடைய சின்னக்காலாலே 3 அடி மண் வேண்டி கிடுகிடுவெனு வளர்ந்து திருவிக்கிரமனாக உலகத்தையே தாவினான். இந்திரனுக்கு இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தான். அந்த சரித்திரமும் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ஸ்கந்தத்தினுடைய கடைசியில் மனுவனுடைய கையில், சத்யவிரதன் என்னும் மனிதனுடைய கையில் சிறு மீனாக பிறந்து பெரிய மீனாக வளர்ந்து மத்ஸ்யாவதாரம், பகவானுடைய மீன் அவதாரம், உலகத்தையே பிரளயக்கடலிலிருந்து காப்பாற்றினான். சப்த ரிஷிகள், வேதங்கள் ஆகிய அனைத்தையும் பகவான் காத்து கொடுத்தான். அதையும் பார்க்க போகிறோம். ஆக இந்த 4 கதைகளும் 8வது ஸ்கந்தத்தில் ரொம்ப முக்கியமான கதைகள். அதில் இப்போ முதல்ல நாம் கஜேந்திர மோட்சம் பார்க்க போகிறோம். ஆனால் கஜேந்திர மோட்சம் அத்தியாயம் வர்றதுக்கு முன்னாடி முதல் அத்தியாயத்திலே வெவ்வேறு மன்வந்தரங்களில் நிகழ்ந்ததை கூறுகிறார். ஒரு 4 மனுக்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே மனுனா யாருன்னு பார்த்துருக்கோம். பிரம்மா ஸ்வயம்புவ மனுவை படைத்தார். ஸ்வயம்புவ மனுவுக்கும் சதரூபைக்கும் கல்யாணம் நடந்தது. தேவஹூதி, ஆஹூதி, பிரசூதி என்று 3 பெண்கள் பிறந்தார்கள். பிரியவ்ரதன், உத்தானபாதன் 2 பிள்ளைகள் தோன்றினார்கள். அதிலே உத்தானபாதனுடைய பிள்ளை துருவ மகாராஜன், அவனுடைய கதையை பார்த்துட்டோம். அப்புறம் பிரியவ்ரதனுடைய சரித்திரம்தான் லோகத்தை பிரித்தான். 7 தீபங்கள், 9 வருஷங்கள். அதிலே நாபிதேவர் பிறந்து ரிஷபதேவர் பிறந்தார், ஜடபரதர் பிறந்தார். அந்த கதையத்தனையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தேவஹூதி, ஆஹூதி, பிரசூதி 3 பேரில் தேவஹூதிக்குத்தான் கபிலரா பெருமாள் திருவவதாரம் பண்ணினார். அந்த கதையும் பார்த்துட்டோம். ரொம்ப நாளாக பெரிய பெரிய கதை பார்த்துட்டு இருக்கோம். அதனால் சற்று மறந்தாப்பில் இருக்கலாம். ரொம்ப கஷ்டப்படாதீங்கோ. பேர் ஞாபகம் இல்லை, கதை ஞாபகம் இல்லைன்னாலும் அதில் சொல்லப்பட்ட கருத்து ஞாபகம் இருந்ததுன்னா போரும். கதையும் சேர்த்து ஞாபகம் இருந்தால் குழந்தைகளுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப தூரம் உபயோகப்படும். அப்போ கபிலரோட கூடவே யஜ்ஞர்கிறவர் பிறந்தார். இதெல்லாம் ஸ்வயம்புவ மனுவின் போது நடந்தது. இப்போ அடுத்தடுத்து மனுவனுடைய காலத்தில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்ல போகிறார். மனுவின் காலமாவது என்ன? நம்ம முதல்ல சந்திக்கும் போது என்ன பார்த்தோம்? புராணம்ங்கிறதுக்கு 5 அடையாளங்கள் உண்டு. சர்கஸ்ச, பிரதிசர்கஸ்ச, வம்சோ மன்வந்தராணிச்ச, வம்சானுச்சரிதஞ்சேதி புராணம் பஞ்சலக்ஷணம். சர்கஸ்ச படைப்பை பற்றி சொல்லப்பட வேண்டும். பிரதிசர்கஸ்ச அழிவு சொல்லப்பட வேண்டும். வம்சா சூரிய வம்சம், சந்திர வம்சம், இதிலெல்லாம் 6 பிறந்தான்னு சொல்லணும். மன்வந்தராணி மனுக்கனுடைய காலத்தில் நடந்த வரலாறு என்னன்னு சொல்லணும். அதான் மன்வந்தரம். மன்வந்தரத்தில் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லணும்னால் என்னது மன்வந்தரம்? ஓரொரு மனுவனுடைய ஆட்சி காலம். ஒரு மனு எத்தனை நாள் இருப்பார்? பிரம்மாவுக்கு பகல் பொழுதுன்னா 1000 ஆண்டுகள் ஓடுமா. 1000 சதுர்யுகங்கள் அவருக்கு போகணும். ஒரு சதுர்யுகம்ங்கிறது 43,20,000 வருஷம். அதை போல் 1000 சதுர்யுகங்கள் போகணும். நீங்கள் போட்டுக்க வேண்டியதுதான். 43,20,000 பெருக்கிக்குங்க 6000ஆலே.
1000 அது எத்தனை வருதோ அத்தனை 1000 ஆண்டுகள் 1000 சதுர்யுகம் ஓடணும். ஒரு சதுர்யுகம் 43,20,000. 1000 பெருகினாத்தான் பிரம்மாவனுடைய ஒரு பகல் பொழுது. அந்த பகல் பொழுதுக்குள் 14 மனுக்கள் மாறிடுவா. ஒரு மனு இந்த லோகத்தை ஆள்றார். அவர் தான் இந்த உலகத்தை காப்பாற்றி ஆகணும். அவருடைய பகல் ஒரு பொழுதுக்குள்ள 14 மனுக்கள் மாறாள்னா அப்போ ஒரு மனுவுக்கும் சுமாரா எத்தனை சதுர்யுகம் வரும்? 71 சதுர்யுகம் வரும் இல்லையோ? 71 × 14 போட்டு பார்த்துங்க, சுமார் 1000. அதனால தான் 1000 சதுர்யுகங்களை 14 மனுக்கள் இடத்துல பிரிச்சுட்டார். இப்ப 4வது மனுவினுடைய காலத்தில் தான், அவனுடைய ஆட்சியின் போதுதான் பகவான் கஜேந்திரனுக்கு அருள் புரிந்தான். யானையை காப்பாற்றி கொடுத்தது 4வது மனுடைய காலத்தில். அப்ப அதுக்கு முன்னாடி நடந்த மனுக்கள்ல என்னென்ன நடந்திருக்குன்னு கதை சொல்லி ஆகணும் இல்லையோ? அதைத்தான் பரீட்சித்து சுகரிடத்திலே கேட்கிறான். மன்வந்தரத்தை பத்தி நான் கேள்விப்படலையே, அதை நீர் சொல்லணும். சுவாயம்புவ மனுவை பத்தி சொன்னீர். அடுத்தடுத்து மனுக்களாக யார் பிறந்தார்கள்? அவாவா காலத்துல என்ன நடந்திருக்கு என்பது கேள்வி. முதல் அத்தியாயம் 8வது ஸ்கந்தம். ஸ்வாயம்புவஸ்யேக குரோ வம்சோயம் விஸ்தராச்ருதः யத்த விஸ்வசிருஜாம் சர்கः மனூன் அந்யான் வதஸ்வனः. ஒரு மனுவை பத்தி சொன்னீர், மற்ற மனுக்களை பத்தி எனக்கு கதை சொல்லணும், கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எத்திர ஹரேர் ஜென்ம கர்மாணிச்ச மகீயசः கிருணந்தி கவயோ பிரம்மன்னு தானினோ வத ஸ்ருண்வதாம். ஒரு மனுவனுடைய காலத்திலேயும் பகவான் பிறந்தாராமே. அவருடைய அவதாரத்தின் பேர் என்ன? அவர் என்னென்ன விளையாட்டுக்களை புரிந்திருக்கிறார்? அந்தந்த மனுவின் போது அவர் பிறந்த கதையை சொல்லும். அதுக்கு தான் இப்போ ரிஷி பதில் பேச ஆரம்பிக்கிறார். பரீட்சித்துக்கு சுகாச்சாரியர் சொல்றார், மனவோஸ்மின் வதீதா ஷட்கல்பே ஸ்வயம்புவாதயா ஆத்யஸ்தே கதிதோ யத்ர தேவாதீனாஞ்ச சம்பவ. இதுவரை 6 மனுக்களுடைய பீரியடு முடிஞ்சு போச்சு. அதில் இப்போ ஒரு மனுவா உங்களுக்கு சொல்றேன். அதுல முதல் மனு ஸ்வயம்புவ மனு. அவர்தான் கபிலரை பெற்றார்னு கேள்விப்பட்டுட்டோம். ஏன்னா ஸ்வயம்புவ மனுவுக்கு தேவகூதி பிறக்க, தேவகூதிக்கு கபிலர் பிறக்க, கபிலர் தேவகூதிக்கு எல்லா உபதேசம் பண்ணார்னு கீழே பார்த்துட்டோம் இல்லையோ? அந்த ஸ்வயம்புவ மனுவே போய் தவம் புரிவதற்கு ஆரம்பிக்கிறார். ஏன சேதயதே விஸ்வம் விஸ்வம் சேதயதே நயம் யோ ஜாகர்த்தி சயானேஸ்மின் நாயம் தம் வேத வேதசா. காட்டுக்கு போய் ஸ்வயம்புவ மனு தவம் புரிந்து பெருமான குறித்து பிரார்த்திக்கிறார். யாரை உலகமே அறிந்து கொள்ளவில்லையோ, யார் உலகத்தை அறிந்து வைத்திருக்கிறாரோ, யார் ஒருத்தன் இவனை அறிந்தேன் ஆகையாலே அனைத்தையும் அறிந்தேன் என்று சொல்லுகிறானோ அவன் பிரம்மத்தை அறிவதில்லை. யார் பிரம்மம் அறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு தெரிந்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் பிரம்மத்தை அறிந்தவனாகிறான். யம் ந பஷ்யதி பஷ்யந்தம் சக்ஷுர்யஸ்ய ந ரிஷ்யதி தம் பூத நிலையம் தேவம் சுபர்ணம் உபதாவத. பெருமானை யாரும் பார்ப்பதில்லை, ஏனெனில் அவனே பார்வையானபடியால். அவனை யாரும் கேட்பதில்லை, ஏனெனில் அவனே கேள்வி செல்வமானபடியால். அவனை யாரும் தொடுவதில்லை, ஏனெனில் அவனே தொடுவுணர்ச்சியானபடியால். அவனை யாரும் சுவைப்பதில்லை, ஏனெனில் அவனே சுவையானபடியால். அவனை யாரும் முகர்ந்து பார்ப்பதில்லை, ஏனெனில் அவனே மனமாய் முகர்ச்சியாக இருக்கிறபடியால். அதுவும் பண்றதில்லை. அப்ப அப்படிப்பட்ட பிரம்மத்தை நான் வணங்குகிறேன். ச விஸ்வகாய புருஹூத ஈசா சத்ய ஸ்வயஞ்சோதி ரஜப் புராண. தான் ஸ்வயம் ஜோதி, யாருடைய ஒளியையும் எதிர்பார்க்காதவன். அஜஹ பிறவாதவன், புராணஹ வெகு பழையவன், சத்யஹ உண்மையானவன், விஸ்வகாய உலகத்தையே தனக்கு உடலாக கொண்டவன். இப்படிப்பட்ட பகவானை வணங்குகிறேன், அவன் திருவடிகளையே சரணமாக பற்றுகிறேன் என்று கூறினார். இவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்காரா? அப்ப பல பேர் யாத்துதானர்கள்னு பேர், அவர்கள்லாம் இவனை எதிர்த்து கொல்றதுக்காக வரா. இதி மந்திரோபனிஷதம் வியாஹரந்தம் சமாஹிதம் திருஷ்டுவாசுராக யாத்துதானாக ஜக்துர் அபியத்ரவன் க்ஷுதா. கோபத்தோட கத்திய உருவிண்டு இவரை கொன்னுடனுங்கிற வேகத்துல யாத்துதானர்கள் வர, அப்போது அவரை கண்டு தாம் ஸ்ததா வசிதான் வீக்ஷ்ய யஜ்ஞ சர்வகதோ ஹரிஹி யாமைஹி பரிவிருத்தோ தேவைஹி ஹத்வா ஷாசத் திரிவிஷ்டபம். அப்போதே யஜ்ஞர் என்னும் அவர் அவர்களை தன்னுடைய யோகத்தாலேயே அழித்தார், தேவர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்பவே யாதுதானர்களான ராட்சசர்கள் அசுரர்கள் அழிக்கப்பட்டார்கள். இனி 2வது மனுவை பத்தி கதை சொல்றேன் கேளு. ஸ்வாரோச்சிஷோ த்விதீயஸ்து மனுர் அக்னேகே சுதோபவத். 2வது மனுவுக்கு ஸ்வாரோச்சிஷ மனுன்னு பேர். அவர் அக்னி பகவானுடைய மகன். அவருக்கு மக்கள் பிறந்தார்கள். ஜுமத் சுஷேண ரோச்சிஷ்மத் பிரமுகாக தாஸ்தஸ்ய ஆத்மஜாக. இவர்கள்லாம் அவருடைய பிள்ளைகள். ஸ்வாரோச்சிஷ மனுவனுடைய பிள்ளைகள்
தியுமது, சுஷேணன், ரோச்சிஷ்மான் இவர்கள் முதலானவர்கள். மேலே தத்ரேந்திரோ ரோச்சனஸ்துவாசீத் தேவாஷ்ச துஷிதாதயா. இந்த ஒரு மனுவினுடைய பீரியட்லையும் இந்திரன் ஒத்தொத்த இருப்பார். ஏன்னா இப்படி யோசிச்சு பாருங்க, பிரம்மாவனுடைய பகல் பொழுது, அந்த பகல் பொழுதுங்கிறது 1000 சதுர்யுகங்கள் நினைந்தது. அந்த பகல் பொழுது முடிஞ்சு போச்சுன்னா இந்திரனுக்கு இருக்கிற ஆயுளே முடிஞ்சு போயிடும். முதல் 3 லோகங்களும் அழிந்தே போகும். ஆஹா, அது வரைக்கும் தான் இந்திரன். இப்ப இந்தந்த மனுவும் போது அவளுக்கு பதவி மாறுறது. அதுக்குள்ளேயே இந்திரன் வெவ்வேறு ஆட்கள் இந்திரனா வந்துருவா. நாம கூட இந்திர பதவிக்கு போகலாம், ஆசைப்படுங்கன்னு நான் சொல்ல வரல. இப்போ இருந்தாலும் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணினோம்னா இந்திரன் ஆகலாம். அங்க சென்று எவ்வளவோ ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். ஆனா இந்திரனுக்குன்னு இவ்வளவுதான் கால வரை. அதுக்குள்ள இந்த ஒரு மன்வந்தரத்திலையும் எந்தெந்த இந்திரன் இருந்தான்னு சொல்றார். தத்ரேந்திரஹா ரோச்சனஸ்து ஆசீத். ரோச்சனன் அப்போது இந்திரனாக இருந்தான். தேவர்கள் துஷிதர் முதலானவர்கள் இருந்தார்கள். ஊர்ஜஸ்தம்பாதையா சப்த ரிஷயா, 7 ரிஷிகளும் மாறிடுவா. 7 ரிஷிகள் மாறுறா, தேவர்கள் மாறுகிறார்கள், இந்திரனே மாறுகிறான். அப்ப ஒரு மனுவுக்கும் அவனுக்கு சேர்ந்திர மினிஸ்டர்ஸ் இருப்பா போல் இருக்கு. அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். ஒருவருடைய ஆட்சி காலத்திலையும் அவனவனுக்குன்னு ஒரு இந்திரன், அவரவர்களுக்குன்னு தேவர்கள், அவரவர்களுக்குன்னு 7 ரிஷிகள். அப்போது பகவான் அவதரிக்கிறார். ரிஷேஸ்து வேதசரசா துஷிதா நாம பத்னி அபூத். அப்ப வேதசரசுங்கிற ரிஷிக்கு துஷிதாங்கிற மனைவி இருந்தாள். அவர்களிடத்துல பகவான் தஸ்யாம் ஜக்ஞே ததோ தேவா விபுருத்யபிவிஸ்ருதா. விபூங்கிற பேரோட பகவான் அவதாரம். ஒரு மனுவினுடைய காலத்திலையும் பெருமாள் பிறக்கிறார். இப்ப 3வது மனுவை பத்தி சொல்ல போறார். திருத்தீய உத்தமோ நாம பிரியவ்ரத சுதோ மனுகு பவனஹ சிருஞ்சய யஜ்ஞஹோத்ராத்யாஸ் தத்சுதா நிருப. 3வது மனுவுக்கு உத்தமன்னு பேர். இவன் பிரியவ்ரதனுக்கு பிள்ளை. அவன் தான் 3வது மனு. பவனஹ சிருஞ்சய யஜ்ஞ, பவனன், சிருஞ்சயன், யஜ்ஞஹோத்ரன் இது முதலானவர்கள் அவனுக்கு பிள்ளைகள். வசிஷ்டதனையா சப்த, வசிஷ்டருடைய பிள்ளைகள் 7 பேர். அவர்கள் தான் ரிஷிகள். சத்யா வேதஸ்ருதா பத்ரா தேவா இந்திரஸ்து சத்யஜித். சத்யஜித் என்பான் இந்திரனாக இருந்தான். தர்மஸ்ய சூநிருதயாந்து பகவான் புருஷோத்தமஹ சத்யசேன இதிக்யாதஹ. பகவான் அப்ப சத்யசேனங்கிற பேரோடே இப்பூலகத்தில் பிறந்தார். அடுத்து 4வது மனுவை பற்றி சொல்றேன். சதுர்த்த உத்தம பிராதா. உத்தமனுடைய கீழே 3வது மனு உத்தம மனு. அவனுடைய கூட பிறந்தவன் மனுர் நாம்னாச்ச தாமசஹ. அவனுக்கு தாமச மனுன்னு பேர். பிருத்துஹு க்யாதிர் நரஹ் கேதுஹு இத்தியாத்யா தசதத் சுதாக. அவனுக்கு 10 மக்கள் பிறந்தார்கள். சத்யகாஹரயோ வீராக தேவாஸ்திரிசிக ஈஸ்வரஹ. அவனுடைய காலத்திலேதான் பகவான் ஹரிங்கிற திருநாமத்தோடு அவதரித்தார். கருடவாகனனுக்கு மேல் ஆரோகணித்து வந்தவர் ஹரி. அவர்தான் குளத்தங்கரையில் இருந்த யானை முதலையாலே பீடிக்கப்பட்டு முதலைய முடித்து யானையை காத்து கொடுத்தான். தத்ராபிஜக்ஞே பகவான் ஹரிண்யாம் ஹரிமேதசா ஹரிரித்யாகதோ ஏன ஆகிருதோ ஏன கஜேந்திரோ மோச்சிதோ கிரகாத். கஜேந்திரனை காப்பாற்றின அவதாரம் ஹரி. என்னதுக்கு திருநாமம்னார்? அப்ப 4வது மனு தாமச மனுவினுடைய காலத்திலே தான் ஹரி பகவானுடைய அவதாரம். இனி அவனுக்கு ஆசை வந்துடுத்து, என்னது யானையா முதலையா, கருடன் பேர்ல வந்தாரா, என்னாச்சு ஆனைக்கு என்னாச்சு முதலைக்கு என்று பரீட்சித்து கேட்கிறான். இனி யானை எப்படி முதலை பிடித்தது, பகவான் எப்படி ஓடோடி வந்து காத்தான் என்பதை கேட்போம்.